எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு நல்லா சுட சுட சாதத்தோட போட்டு சாப்பிட்டீங்கன்னா சும்மா அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். இது இட்லி, தோசை, சப்பாத்தின்னு எல்லாத்துக்கூடமே அட்டகாசமா இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நடுவுல 4 கட் பண்ணிருக்க கத்திரிக்காவை சேர்த்துக்கோங்க. இது எங்க மாமி செடியில ஃப்ரெஷ்ஷா வந்தது. அவ்வளோ பெருசா இருந்தாலும் ஒத்தி இருக்காது. இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதும் எடுத்து வச்சிருங்க. 6 போல காஷ்மீரி மிளகா, 4 போல பூண்டு பல்லு, ஒரு சின்ன துண்டு போல இஞ்சி, 10 சின்ன வெங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 2 கைப்பிடி அளவுக்கு துருவன தேங்காய் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், சோம்பு சேர்த்துட்டு 1/2 நிமிஷம் போல வதக்கிட்டு இப்போ ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள், 1 ஸ்பூன் வெறுமிளகாய் தூள், தனியா தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் இதுமே சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல வதக்கிட்டு இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்தி அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில 4 டேபிள் ஸ்பூன் போல எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. 10 பல் பூண்டு, 2 காஞ்ச மிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க கத்திரிக்காவை சேர்த்துக்கோங்க. ரொம்ப நேரம்லாம் வதக்க வேண்டாம். அரைச்சதோட சேர்த்து 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு லோ ஃபிளேம்ல வச்சுட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதாங்க, சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி. நீங்களுமே கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. மறக்காம நம்ம பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.